சி அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே எல்லா சோஷியல் மீடியாலையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ஐசிஏ வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு இது ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன தான் நடந்துச்சு பாஸ்ட் ஃபியூ டேஸில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, 7th March 2024 ஐசிஏஐ ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா மேனேஜிங் கமிட்டி மெம்பர் மீட் 2024 நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மல் கான்ஃபரன்ஸ் தான். எல்லா இயருமே ஐசிஏ வந்து இந்த கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் ஐசிஏ பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அவருடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே வந்து ஐசிஏ பிரசிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இன் தி ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸில் மட்டும்தான். இனி எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் ஐசிஏ வந்து ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசிஏ வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஏ எக்ஸாமினேஷன் சம் லெவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதாவது சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபைனலுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளுக்கு இப்போது எப்படி இருக்குன்னா, இயர்லி 2 times வந்து நம்ம எக்ஸாமினேஷன் வந்து ஐசிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம போய் அப்பியர் ஆகிறோம். ஆனால் ஃப்யூச்சரில் இது வந்து 3 times இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஐசிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் பாடி ஒரு அத்தாரிட்டி வந்து அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இருக்குது. ஐசிஏ கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது அதர் குளோபலி அக்கௌண்டிங் அத்தாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக டைம் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே ஐசிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா இயர்லேயே 2 times தான் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த காம்படேட்டிவாக நாங்கள் கம்பீட் பண்ணுறதுக்காக தான் நாங்களும் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏ பிரசிடெண்ட் வந்து அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு குட் இம்பேக்ட் அண்ட் பேட் இம்பேக்ட் இருக்கும். ஒரு குட் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரெகுலர் காலேஜ் போய்கிட்டே இருக்கிற இன்டர்மீடியேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு குட் இம்பேக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ரெகுலர் காலேஜுக்குமே போயிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செமஸ்டர் பார்த்திங்கன்னா, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாகவும் இருக்கலாம். செமஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த மே அண்ட் ஜூன் இந்த மந்தில் தான் வந்து வரும் செமஸ்டர். இன்டர்மீடியட் எக்ஸாமுமே மே அண்ட் நவம்பரில் தான் வரும். ஸோ எப்போயுமே இந்த செமஸ்டரும் இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமுமே ரொம்ப க்ளோஸாக மீட் ஆகும். அப்படின்னா செமஸ்டர் முடிஞ்ச உடனே இன்டர்மீடியட் இருக்கும், இல்லை இன்டர்மீடியட் முடிஞ்ச உடனே செமஸ்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட் இந்த 3 times இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 months தான் இருக்கும். அது என்னென்னா ஜான்வரி, மே ஆர் ஜூன், செப்டம்பர். இது ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் 2 பேத்துக்குமே இந்த மந்த் மட்டும்தான். ஸோ ஜான்வரி அப்போ பார்த்திங்கன்னா செமஸ்டர் இருக்காது. லாஸ்ட்டாக செப்டம்பர் அப்போயே பார்த்திங்கன்னா செமஸ்டர் இருக்காது. இந்த மே ஆர் ஜூனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செமஸ்டர் மீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவாக இன்னும் 2 months ஜான்வரி ஒரு செப்டம்பருக்கு நம்ம இந்த எய்தர் ஆரில் கூட நம்ம போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பேட் இம்பேக்ட் அப்படின்னு யாருக்கு பார்த்தோன்னா, ரிப்பீட்டர்ஸ்க்கு கிடையாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐசிஏ வந்து இந்த 6 month டியூரேஷன், இந்த நம்மளுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 6 month இருக்கும். ஏன்னா இயர்லி 2 எக்ஸாம் நடக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 6 month தான் இருக்கும். இப்போ அது 3 times கண்டக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டடி பீரியட் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு, 4 month ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புக் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வரத்துக்கே ஆல்மோஸ்ட்டாக 1 month காலி ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா 3 months தான் இருக்குது. நீங்கள் இந்த 3 monthsல ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அங்கே டைம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 75% அட்மோஸ்ட் 75% சிலபஸ் தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த கம்ப்ளீட் பண்ண சிலபஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ அதுவே வந்து நீங்கள் ரொம்ப டைம் டேபிள் போட்டால் மட்டும்தான் உங்களால் 75% சிலபஸ் ப்ளஸ் ரிவிஷன் அட்லீஸ்ட் 1 ரிவிஷன் நான் சொல்கிறேன், அதுவே உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 4 monthன்றது வந்து ரொம்ப நம்மளுடைய ஸ்டடி பீரியடை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் ஐசிஏ பிரசிடென்ட் அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த 6 month
பீரியடில் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இன்னும் 2 மந்த் படித்து முடிச்சுட்டு இன்னும் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் நாங்கள் இதை வந்து 4 மந்த்தாக ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் அந்த 6 மந்த்தே நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக 6 மந்த் பத்தாது. ரிப்பீட்டர்ஸ்க்கு வேணால் அவங்க 6 மந்த் ஃபுல்லாக அவங்க ரிவிஷனுக்கே கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜான்வரி தான் உங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மந்த் தான் டைம். அந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தாது. நீங்கள் ரொம்ப ஒரு ரஷ் என்விரான்மெண்ட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு 2 to 3 மந்த்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு இருக்கும். அகைன் நீங்கள் படித்ததெல்லாமே மறந்துருப்பீங்க அந்த ரிசல்ட் வர டைமில். அகைன் நீங்கள் ஃபுல்லாக ப்ரஷ் அப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அகைன் அந்த 3 மந்த் டக்குன்னு போயிடும். அகைன் நீங்கள் அந்த ஒரு ரஷ் என்விரான்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஐசிஏ வந்து ஒரு ரஷ் என்விரான்மெண்ட், ஒரு என்விரான்மெண்டல் தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ இது பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பேட் இம்பேக்டாக இதுதான் ஒரு கான்சிக்வன்ஸாக வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன இதனுடைய ரிசல்ட் இருக்கும், உங்களுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்றது வந்து இதுக்கான உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிஏ இன்டர்மீடியட் அண்ட் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.